அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது தியாக திருநாள். இந்த நாளில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மின் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய அமல் என்பது குர்பான், உலுஹிய்யா என்பது. ஆட்டை அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடிய அமல் இன்றைய நாளில் உலகம் முழுக்கவே செய்யப்படுகிறது. ஏன் செய்யப்படுகிறது என்பதை நாம் அறியாமல் இல்லை. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹஸ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான குடும்பத்தினுடைய தியாகத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்றுக்கொண்டதை நாம் இந்த நேரத்தில் யோசித்து அவர்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தியாக திருநாளினுடைய நோக்கம் என்பது அல்லாஹுவுக்காக எப்படி தன்னுடைய மகனை ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி முன்வந்தார்களோ, அதேபோல் நாமும் இறைவனுக்காக வேண்டி தேவைப்பட்டால் நம்முடைய உயிரையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தை தான் இந்த நாள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. குறைவான சுருக்கமான இந்த நேரத்தில் இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த வரலாறை மையமாக வைத்து, இந்த தியாக திருநாளை மையமாக வைத்து நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன என்று பார்க்கிற பொழுது, முதல் விஷயம், நாம் தியாகம் செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சிறுவயது முதற்கொண்டு மரணம் வரை இறைவனுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார்களோ, அதேபோல் முதலில் நாம் தியாகியாக இருக்க வேண்டும், தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றல்ல ரெண்டல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அல்லாஹுக்காக தியாகம் செய்தார்கள். இரண்டாவது அடிப்படையான மிக முக்கியமான விஷயம், நம்மை சுற்றி நமக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய தியாகங்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்காக மகனை அறுத்து பலியிட்டு கொடுத்து கிட்டத்தட்ட 5500 வருஷமாச்சு. ஒன்றல்ல ரெண்டல்ல, ரசூலுல்லாஹ்விற்கு முன்பதாக 4000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கிட்டத்தட்ட 5500 வருடங்களை தாண்டியும் இப்பொழுதும் எப்படி நினைவு வைத்திருக்கிறானோ, அப்படி நமக்காக வேண்டி நம்மை சுற்றி நிறைய நபர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும், தியாகத்தை நினைவு கூற வேண்டும். என்ன பெரிச தியாகம், எனக்காக யார் தியாகம் செய்கிறார்கள் என்று பார்த்தால், அந்த தியாகிகள் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய மனைவிமார்களாக இருக்கலாம், மனைவிமார்களுக்கு கணவன்களாக இருக்கலாம். ஒரு சில நபர்களை வாழ்க்கையில் நாம் சந்திப்போம், 5 நிமிஷம் அவங்களோட நிம்மதியாக பேச முடியாது. பஸ்ஸில் ஏறுறோன்னு வைங்களேன், பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காருவார். ஒரு அரை மணி நேர பிரயாணத்தில் ஒட்டுமொத்த உயிரையும் வாங்கிடுவார். அரை மணி நேரம் ஒரு மனிதரோட, ஒரு சில நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஒரு மனுஷனோட நிம்மதியாக பயணம் செய்ய முடியாது. தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார், கேரக்டர் அப்படி. ஆனால் அந்த மாதிரி மனிதர்களோடு கூட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயும் ஒரு பெண் பிரயாணம் செய்து கொண்டிருப்பாள். ஒரு பெண் கணவனாக தனக்கு வாய்த்த ஒருவனுக்கு எல்லா விதத்திலேயும் தியாகம் செய்கிறார். நாம் அதை நினைவு கூறுவதில்லை. வாழ்க்கை, நாம் ஒரு நாளைக்கு மத்தியானம் கடையில் போய் சாப்பிட வேண்டும்னா அந்த சாப்பாடு முதல்ல நமக்கு செட் ஆகணும். அதற்கு நாம் ஒரு பெரிய விலை கொடுக்கணும். சின்ன கடையாக இருந்தால் ஒரு 100 ரூபா கொடுத்தா தான் மதியம் சாப்பாடு கிடைக்கும். இதே ஒரு பெரிய இடங்களுக்கு போனால் 200 - 400 ரூபா வரைக்கும் உணவுக்காக செலவு செய்யணும். ஒரு மனைவி ஒரு சாப்பாட்டை வருஷம் முழுவதும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. சொல்ல வர்ற விஷயம், நமக்காக வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய மனைவிமார்களின் தியாகங்கள் நன்றியோடு நினைவு கூறப்பட வேண்டும். அதற்கு மேல் முதலாக நாம் எல்லா நேரத்திலேயும் நினைவு வைக்க வேண்டிய தியாகிகள் பெற்றோர்கள். நாம் குழந்தையாக இருக்கிற பொழுது, பலகீனமாக இருக்கிற பொழுது நமக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்டார். தன்னுடைய சந்தோஷத்தை குழந்தைகளுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் பெற்றோர்கள். நாம் என்ன செய்கிறோம், ஓரளவுக்கு வளர்ந்துடுறோம், ஆளாயிடுறோம், நம்மால் சுயமாக சம்பாதிக்க முடிகிறது, நம்மால் பொருளீட்ட முடிகிறது என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது பெற்றோரை மறந்து நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் வாழ்க்கையை திருப்பிக் கொள்கிறோம்.
ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை இத்தனாயிரம் வருடங்களுக்கு பின்னாலும் அல்லாஹ் எப்படி நினைவு கூர்ந்து இது மாதிரியான அமல்களை வைத்திருக்கிறானோ, அதுபோல நாமும் வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் சரி, எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, நம்முடைய பெற்றோரை நன்றியோடு நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க. அவர்கள் தியாகிகள். ஊருக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய சந்தோஷத்திற்காக வாழ்ந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். பேசட்டும். என்னுடைய அத்தா என்னுடைய அம்மா சமயத்தில் கசகசன்னு பேசுகிறாங்க, ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னு சங்கடப்படக்கூடிய நிறைய நபர்களை பார்க்கிறோம். பெற்றோர்கள் என்ன பேசினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, உங்களுக்கு எப்படித்தான் நோவினை கொடுத்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நினைவில் வைக்கணும். பெற்றோர்கள் காலத்திற்கும் பெற்றோர்கள் தான். அவ்வளவுதான் உங்களுக்கு நோவினை கொடுத்தாலும் அவர்களை அரவணைக்க வேண்டிய பொறுப்பு குழந்தைகளுக்கு இருக்கிறது. ஒரு சில நபர்கள், சகோதரர்கள் வீட்டில் சிறு வயசிலேயே பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள். அந்த வீட்டில் மூத்தவர் தான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் பார்த்திருப்பார். அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருப்பார். அது மாதிரியான மக்களுடைய தியாகங்கள் எல்லா நேரத்திலேயும் மனதில் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ஜில் என்ன அமல் நடக்கிறது? அரஃபாவில் தங்குறோம். ஏன் தங்குறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை அல்லாஹ் நினைவில் வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை அல்லாஹ் நினைவில் வைத்திருக்கிறான். சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். ஏன் ஓடுகிறார்கள்? தன்னுடைய கணவர் சொன்ன ஒரே காரணத்திற்காக. அல்லாஹ் உங்களை இந்த மண்ணில் விட்டு வர சொன்னான் என்று சொல்லி கணவர் சொன்னார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய மனைவி கேட்டுக்கொண்டார். அந்த தியாகம் அல்லாஹ் கபூல் செய்தான். ஒட்டுமொத்த உலகமும் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் ஒரு 10 லட்சம் ரூபா தர்றேன், நீங்கள் ஹஜ்ஜுக்கு வாருங்கள்னு சொன்னா யாராச்சும் போக மாட்டேன்னு நினைப்போமா? நிச்சயமாக கிடையாது. வாய்ப்பு கிடைத்தால் செல்லுவதற்கு ஒட்டுமொத்த மனித சமூகமும் தயாராக இருக்கிறது. எங்க போகணும்னா ஹஜ்ஜுக்கு போகணும். ஹஜ்ஜுக்கு போய் என்ன செய்ய போறோம்? அந்த தியாகத்தை நினைவு கூற போகிறோம். சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடுவது என்ன? நாம் குடிக்கக்கூடிய ஜம்சம் எங்கிருந்து வந்தது? எல்லாவற்றையும் நாம் யோசிக்கிறோம். ஒட்டுமொத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் தியாகம். அந்த தியாகம் ஒரு பக்கம் செய்ய வேண்டும், இன்னொரு பக்கம் நமக்காக செய்யப்படக்கூடிய தியாகத்தை நாம் மறக்காமல் நன்றியோடு நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 பாடத்தை இந்த தியாக திருநாள் நமக்கு அழுத்தமாக சொல்லித் தருகிறது. ஒருபோதும் மறவக்கூடாது. மனிதர்கள் பெரும்பாலும் நன்றி கெட்டவர்களாக, நன்றி உணர்வு குறைவாக உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். பலகீனமாக இருக்கும் பொழுது உதவி தேவைப்படுகிறது. நாம் பெற்றோரை சார்ந்திருக்கிறோம். ஒரு வயது வந்ததற்கு பின்னால் பெற்றோரை மதிப்பதில்லை. நாம் நம்முடைய பெற்றோரை விட்டு தூரமாகிற பொழுது நினைவில் வையுங்கள், நீங்கள் ஒரு காலத்தில் முதியவர்களாக வருகிற பொழுது, பலகீனத்தை அடைகிற பொழுது உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக உங்களை பார்க்காது. எந்த ஒரு மனிதன் பெற்றோரை புறக்கணிக்கிறானோ நிச்சயமாக அவர்களுடைய குழந்தைகளால் அவன் புறக்கணிக்கப்படுவான். நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் இந்த மண்ணில் விருட்சமாக வந்து விடியும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே தியாக திருநாள் நமக்கு சொல்லித் தருகிறது, மனிதர்கள் நன்றியோடு இருங்கள், தியாகத்தோடு இருங்கள். எல்லா நேரத்திலேயும் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். உங்களுக்காக தியாகத்தோடு இருப்பவர்களை நன்றியோடு நினைவு கூறுங்கள். சஃபா மர்வாவிலிருந்து, அதே போல் நாம் வழங்கக்கூடிய குர்பானியிலிருந்து, குர்பான் சொல்லக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு பாடம் இருக்கிறது. அல்லாஹ் இது குறித்த வசனத்தில் அற்புதமாக சொல்லுவான், லையனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானியுடைய நோக்கம் என்பது இரத்தமோ சதையோ இல்லை, மாறாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தக்வா. மனத்தில், உங்களுடைய உள்ளத்தில் என்ன நினைப்போடு இதை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே கவனிக்கிறான். மனசில் நல்ல நிய்யத் இல்லைன்னு சொன்னால் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் உங்களுக்கு பிரயோஜனம் தராது. எனவே நல்ல நிய்யத்தோடு நல்லமல்கள் செய்யப்பட வேண்டும். எல்லா நேரத்திலேயும் நல்ல சிந்தனைகளோடும் நல்ல செயல்பாடுகளோடும் இருக்கிற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவிலேயும் கண்ணியமான மரியாதையான வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குகிறான். நாளை மறுமையினுடைய எல்லா நிலைகளையும் நமக்கு லேசாக்குகிறான் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தியாக திருநாளில் எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக புத்தாடைகள் அணிந்து குடும்பத்தார்களோடு சந்தோஷமாக இருக்கிறோமோ, இந்த சந்தோஷத்தை
சந்தோஷத்தை, இந்த ஆனந்தத்தை வருடமெல்லாம் நமக்கு நிரந்தரமாக ஆக்கி தந்தருள்வானாக. நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான ஹைரையும் பரக்கத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிரப்பமாக தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.